வணக்கம். இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன். நாம் மார்கழியும் ஆண்டாளும் என்ற தலைப்பில் பாசுரங்களை பார்த்து வருகிறோம். இன்று 25ஆம் நாள் 25வது பாசுரமானது, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த, தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த, கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில், கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில், நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை, நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை, அருத்தித்து வந்தோம் பறை தருகியாகில், அருத்தித்து வந்தோம் பறை தருகியாகில், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய், ஒருத்தி மகனாய் பிறந்து. இங்கே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில், இது முதலடி. உலகம் பல தருணங்களில் பல மனைவிகளை மணந்தவரை பார்த்ததுண்டு. ஆனால் ஓர் மனைவியை மட்டுமே ராம அவதாரத்திலும் 2 தாயை கிருஷ்ண அவதாரத்திலும் கண்டவன் நீ. அதுவும் ஒரே இரவில். தேவகிக்கு மகனாக பிறந்து அதே இரவில் யசோதையின் மகனாக அறியப்பட்டாய். நீ ஏன் இடம் மாறினாய்? ஒளிந்து வளர. அப்போது குழந்தை என்பதால் தரிக்கலான் ஆகினாய். நீ ஆதரவு அற்றவனாக நீ இருந்தாய். உன்னை தீங்கு நினைத்த அவனின் கருத்தை பிழைப்பித்து, தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து, 8வது பிள்ளையானால், அதுவும் ஆண் வாரிசானால் நமக்கு யமனாக வருவான். ஆதலால் அவனை, குழந்தை கிருஷ்ணனை கொன்றுவிடலாம் என எண்ணிய கம்சனின் வயிற்றில், பால் வார்க்க வேண்டிய அவன் வயிற்றில் நீயோ நெருப்பாய் நின்று வயிறேறிய வைத்து விட்டாய் பிழைத்து. ஏனென்றால் நீ அவன் தேடிச் சென்ற சிறையினில் இல்லாது போக வேறொரிடத்தில் நீ வளர்கிறாய் என்பதை அவன் அறிந்த பின்னே அவன் வயிறெறிந்தான். நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. திருமாலான நீ வாமன அவதாரத்துடன் நெடிய உருவத்தை எடுத்த நெடுமால் நீ. உன்னை அருத்தித்து வந்தோம் பறை தருகியாகில். உன்னை அன்போடு எதிர்பார்த்து நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கான பறை தருவாயானால் அத்துடன் திருமகளின் அருளால் செல்வமும் செல்வ கடாட்சமும் கிடைத்திட, உன்னிடம் சேவை செய்து உனது புகழினை பாடிட, அதனால் மனவருத்தம் நீங்கிட ஆடிப்பாடி மகிழ்வோம் என்றும் கோதை நாச்சியார் அழகான தமிழ் பாசுரத்தில், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைத்த, தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த, கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில், நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை, அருத்தித்து வந்தோம் பறை தருகியாகில், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் என்று தனது மார்கழி மகிமையை ஆண்டாள் நாச்சியார் அழகுபட இப்பாடலில் தெரிவித்துள்ளார். நீங்கள் எம்பெருமானின்
திரு அவதாரத்தில் நடந்த நிகழ்வுகளை இதன் மூலம் நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொண்டே வரலாம். நாளை நாம் 26வது பாசுரத்தை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன். ஆண்டாள் திருவடிகளே சரணம், திருவடிகளே சரணம்.